அப்புறம் நான் கேட்டேன், ஏன் பகவான் இத்தனை நாளாக நீங்கள் கடமையை பற்றி அவ்வளோ ஒரு லெக்சர் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து பண்ணிட்டேனாக்க நீங்கள் உடனே வான்னு சொல்கிறேன்னா, அந்த டிசிஷன் வந்து உங்ககிட்ட அனுபவமாக வரணும். இட் மஸ்ட் கம் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் யுவர் ஹார்ட். யூ ஷுட் நாட் ஆஸ்க் எனிபடி. அந்த நிலை வர வரையிலும் நாமளும் இவா சொல்கிறது கேட்போம், அவள் சொல்கிறது கேட்போம், என்னமோ ஓடிகிட்டே இருக்கும் லைஃப். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்மளால் அதை அந்த இதை தாண்ட முடியாத ஒரு நிலைக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஆக்ஷனாக வந்துடும். அப்படி தான் பெரியவா எல்லாரும் ஓடி வந்திருக்கா, அப்படி தான் பெரியவா எல்லாரும் டிசைட் பண்ணியிருக்கா. அது வரையிலும் நம்ம வந்து போகிறோன்னா அம்மா முகம் வரும், அப்பா முகம் வரும், யார் யார் முகமும் வரும், இவளை விட்டுட்டு போகிறதா. துக்காராம் வந்து அந்த விமானத்தை அனுப்புகிறார் மேலேருந்து, உடம்போட நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம் இப்போவும் இருக்குது, அந்த மரம் அப்படியே இருக்குது. இந்த விமானம் வந்து எல்லாரும் இப்போது இன்னும் 2 செஞ்சுரிஸோ என்னமோ தான் அது, எல்லாரும் பார்க்கச்சே அந்த விமானம் வருது. இவர் வந்து உடம்போடு அதில் ஏற போகிறார். அப்போ போய் ஒய்ஃப் கிட்ட கேட்குறார், நான் போகிறேன் வைகுண்டத்துக்கு இந்த உடம்போட, நீ வரதா இருந்தால் உன்னை அழிச்சுன்னு போகிறேன் அப்படிங்கிறார். அவள் பார்க்குற அந்த 3 சின்ன குழந்தைகள் இருக்கு. நான் வந்து ஒரு மதர், இந்த குழந்தைகளை விட்டு என்னால் வர முடியாது, நீங்கள் வேணால் போய்க்கோங்க அப்படிங்கிற. அவர் திரும்பி பார்க்காம ஏறி போயிடுறார். அப்போது நமக்கு வந்து ஒரு அந்த அக்ஞானம், இது என்னுடைய குழந்தைகள், நான் அந்த குழந்தை, அது கரெக்டு தான். ஒரு அம்மாவுடைய மனசு அப்படி தான் இருக்கும். அதை நம்ம போற்றணும், இந்த மாயை உலகத்தில் அதை நம்ம போற்றணும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு தர்மம் இருக்குது, இந்த கடவுள் தர்மம்னு பகவான் சொல்கிற இல்லையா, சர்வ தர்மான் பரித்யக்ஷ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச அப்படிங்கிற. நீ கவலையப்பட, டவுட் பண்ணாத, எல்லா பாப்பங்கள்லேருந்து நான் உன்னை விடுதலை, எல்லா தர்மத்தையும் விட்டுடுங்கிற, எல்லா தர்மத்தையும் என்கிட்ட சரணடைஞ்சிடும். அப்போது இந்த தர்மங்களுக்குள்ள வசந்த தர்மம்னு ஒன்று இருக்குது, சின்ன தர்மம்னு ஒன்று இருக்குது. ஒரு வசந்த தர்மத்தை பார்க்கும்போது சின்ன தர்மத்தை விடலாம். இப்போ கடவுள் நம்ம நினைக்கும் பொழுது அந்த கடவுள் நமக்கு ஒரு ஆவேசம் உள்ளே புகுந்த பிறகு அம்மாவாவது அப்பாவாவது யாரையும் நினைக்க முடியாது. அதில் வந்து நம்ம அந்த இடத்துல அது ஒரு வெளிப்பட்டுடும் இயல்பா. அப்போ அந்த தர்மத்தில் அம்மாவை பார்க்குறது டியூட்டி, அப்பாவை பார்க்குறது டியூட்டி, ஒய்ஃப் குழந்தைகள் ஹஸ்பண்ட் அப்படிலாம் போயிடும். அந்த தர்மம் வந்து அதர்மமாகவும் ஆகாது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஒரு தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறதுனால இந்த சின்ன சின்ன தர்மங்கள்லாம் அதில் அடிபட்டு போயிடும். பகவான் சொல்வார், ஒரு வாழை மரம், சின்ன வாழைக்கண்ணு, இந்த காட்டு செடியெல்லாம் கூட பிடுங்கி போடக்கூடாது அப்படிம்பார்.